ஹாய். Oh my god, it's so big right. இல்லை ஏதாவது அவங்களுக்கு நமக்கு சண்டை வரப்ப நம்ம ஏதாவது கோபத்தில் ஆச்சு மரப்புண்டை அப்படின்னு நம்ம சொல்லிட்டா கூட அவங்க கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம உன்னை விட மரப்புண்டை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் நமக்கு வேணும். இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது காத்துக்கருப்புக்கலை இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம கண்ணில் சிக்கிச்சு. ஸோ அந்த இன்டர்வியூஸ்க்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். உங்களை நான் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக கண்ட கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன் கைஸ். உங்களுக்காக நான் அவுத்து போட்டு கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு குத்து டான்ஸ், நேக்கட் டான்சிங் ஆடலான் இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாம். அதிகமாக ப்ரோட்டீன் சேர்த்துப்பேன் உடம்புல. அப்படின்னா சார் சாப்பாடில் வந்து இப்போ ரைஸில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, சிக்கனில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துப்பேன். கொஞ்சம் தமிழில் சொல்கிறேன். இல்லை, நிறைய பேருக்கு தமிழில் தான் சார், இங்கிலீஷ் தெரியாது. எனக்கு தமிழ் தெரியாதுடா, விட்டுறா. தமிழில் ப்ரோட்டீன் என்னன்னு தெரியாது. சீரியஸ், தமிழில் ப்ரோட்டீன்னா என்னன்னு தெரியாது. ப்ரோட்டீனா வந்து போட்டி பொறாமை. அப்போ நான் வந்து டேய் இவனை கொல்ல போகிறேன்டா டேய், ஐயோ நான் பண்ண இன்டர்வியூலே நாசமான இன்டர்வியூ தான்டா டேய். ஆமாண்டா, சிக்கனில் வந்து 250 கிராம் போட்டி பொறாமையை நான் சாப்பிட போகிறேன். இந்த கலையை வச்சுக்க. வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. ஆனால் பப்ளு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாரு கைஸ். அதே மாதிரி இந்த அளவுக்கு சிரிச்சிருக்கவும் மாட்டாரு. அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு புரோட்டீன்னா கூட என்னன்னு தெரியாம இருக்கீங்களே கைஸ். லட்டு ராஸ்கல். ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. புரோட்டீன்னா புரத சத்து கைஸ். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சரி நாளைக்கு போவோம் எக்ஸசைஸ்க்கு. நீ ஜிம்மு போனியா? போயிருக்கேன் சார். போயிருக்கேன். இப்போ போனியா? காலைல போனியா? நான் காலைல ஜிம்மு போனியா? ஒரு நாள் விடாமல் போவியா? எல்லா நாளும் போவேன். போய் என்ன பண்ணுவேன்? அங்கே வந்து அந்த ரேவதின்னு ஒரு பொண்ணு ஜிம்மில் இது ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், அதை பார்த்துட்டு வந்துடுவேன். ஃப்ரெண்டு சார், சும்மா பேசிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பப்ளு கடுப்பாகிறாரு கைஸ். விருந்தாளிக்கு பிறந்த கசுமாலம் என்னைய டபாய்க்கிறியா நீ? ஆனால் அதுக்கடுத்து அவரே புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, இவன் கொஞ்சம் மண்டக்கோளாறு உள்ளவன். ஒரு லூசு பாய் சார், ரொம்ப லூசு சார். ஆம், நான் பைத்தியம் தான். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபண்ணுக்காக தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இப்போ உங்களுடைய அப்பா அவங்களுக்கு வந்து பூனைக்கண்ணுனால வந்து சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு இது கிடைக்கல. அது அந்த அந்த சினிமாவை நோக்கி பயணமாவது அவர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மாலக்கண்ணு. அதுதான் Stop saying dumb ass things. You are not even making sense. எப்படி வந்து காத்துக்கருப்பு கலை வந்து சிரிக்காம பண்றான்னு தெரியல கைஸ். அப்படியே சைலண்டா கலாச்சி விட்டுறான். இப்போ நீங்க ஹீரோவா ஏதாவது நடிச்சிங்களா? ஹீரோயினா நடிச்சிங்களா? அந்த அளவுக்கு நான் வளர்ச்சி பெறல. இப்போ உங்க ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கலாங்களா? உங்க அப்பா அம்மா எத்தனை பேர்? அப்பா அம்மா எத்தனை பேரா? லூசுமாய் கட்டிட்டு இருக்க சந்திரா, அவனை யாருன்னு தெரியுதா? அவன் தான் இனிமே உன்னை தூக்கி போட்டு ஓட போறான். பயில்வானை பற்றி உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. விக்ரம் படமும் கூட அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான். விஜய் சேதுபதி வந்து ஒரு கைதியா இருக்காரு. ஏன்டா கைதி அப்படின்னா அவர் ஒரு தீவிரவாதி அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு காசிப் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். ஸோ பயில்வானுக்கு கரெக்டான இன்டர்வியூ எடுக்கிற ஆளு தான் கைஸ் காத்துக்கருப்பு கலை. இந்த வீடியோல கூட பாருங்க, காத்துக்கருப்பு கலை வந்து பேசுறதுக்கு பின்னாடி கேமராமேன் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. எனக்கு தெரியும், நீ சூத்த மூடு. சார், உங்களை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆபாச வீடியோ நிறையா பார்க்குறீங்கன்னு. அது உண்மையாக சிரித்து மழுப்பாதீங்க, உண்மையாக சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்களா? அது எப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்கள். இதில் மக்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு இருக்குது? நீங்கள் தான் நிறைய சொல்லுவீங்களா, சொல்லுங்கள். இல்லை, அதெல்லாம் தவறான தவறு. அதுதாங்க, நீங்கள் அது எனக்கு வந்து செய்தி வந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா நீங்கள் வந்து ஆபாச வீடியோ நிறையா பார்க்குறது மட்டும் இல்லாத அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. ஏன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் வச்சது இல்லையா? வச்சிருக்கீங்க. ஆதாரம் சொல்லுங்கள். ஆதாரம்லாம் கிடையாது. என்னங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க? விசித்திரமா இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறேங்க. நானே விசித்திரமான ஆளு. ஆனால் பயில்வானும் இடையில கடுப்பாயிட்டாரு கைஸ். காத்துக்கருப்பு கலை இந்த மாதிரி கேள்வி கேட்குறனாலாம் என்னால பொறுத்துக்க முடியல டாக்டர். டென்ஷன் ஆயிடுறேன், அப்செட் ஆயிடுவேன், அழுக வந்துடும். அவரே ஒரு சில கேள்விக்கு வந்து பயப்படுறாரு கைஸ். He scares me more
பைல்வான்ங்கிறதுக்கு மீனிங் என்ன? பைல்வான் ரங்கநாதன்னா, பைல்வானா நீங்கள் வந்து எத்தனை சாம்பியன்ஷிப் பெல்ட் வச்சிருக்கீங்க? பட்டிஸ்டா, அண்டர்டேக்கரு, ஜான்சன் அவங்கெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருந்து சிலவன் சேட்டை பண்ணான்னு வச்சிங்க, கூப்பிட்டு ரூமில் விட்டுட்டு பலான்னு சொல்லிட்டு சாச்சத்தை. இந்த கேள்வி எனக்குமே ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்துச்சு. எதுக்காக இந்த மாதிரி பைல்வான் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட். இந்த கேள்வி வந்துட்டு காத்து கருப்பு கலையே கேட்டுட்டாரு. எப்பயுமே வந்து கழுத்தில் செயின், வாட்ச் எல்லாம் அங்கே கெத்தாக போட்டிருப்பீங்க பெருசாக. கடந்த 30 வருஷமாக போட்டிருக்கேன். 30 வருஷமாக ஒரே வாட்சா இல்லை வேறு மாற்றிருக்கீங்களா? மாற்றிருக்கேன். இடையில விட ஒருத்தர் 1 லட்ச ரூபா வாட்ச் எனக்கு கொடுத்தாரு. யாருக்கு? ஜிங்கா கோல்டு. ஜிங்கா கோல்டா? அப்படி அதுக்கு நான் விளம்பரப்படுத்தினேன், விளம்பரப்படத்தில் நடித்தேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், வந்து 1 லட்ச ரூபா வாட்ச் கொடுத்துருப்பேன். நான் நண்பர்கள்ட்ட காமிச்சேன். இல்லை பாருங்கள், அதை பார்த்து கரெக்டாக வந்து ஜிங்கா கோல்டு விளம்பரத்துக்கு வந்து இவர் தான் ஏன் சரியாவார் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்க பாருங்கள். அது ஒத்துக்கிறேன். ஆமாம். ஐயையோ, இந்த அங்கிள் மனசுக்குள்ள அழுகிறாருங்க. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. ஆனா இந்த ஒரே இன்டர்வியூனால பைல்வானால பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்துட்டு கார்னர்ல உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க கைஸ், கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய நல்ல ஆக்டர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு நடிகை வந்து அவங்க ஸ்கூட்டியில் போயிருக்காங்க ஒருத்தவங்க கூட, அவங்கள போயிட்டு இன்னொரு கூட வந்து பைக்கில் போனாங்க உரசிக்கிட்டு அப்படின்னுங்கிறீங்க. அங்கே போய் பார்த்தா நியூஸை போய் பார்த்தாக்கா அவங்க புருஷன் கூட போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய நோக்கம் நம்ம புருஷன் கூட போகிறத கூட வந்து இந்த நடிகை அவங்க புருஷனோட உரசிக்கிட்டு போனாங்க. ஐயோ, புருஷன் கூட தானங்க போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஒரு கை எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ புருஷன் கூட போகிறது கூட காசி பேசணும். உனக்கான கஷ்டம் உனக்குள்ளே வச்சுட்டு நீ அழுதினா எப்படி தெரியும்? உன்னை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க திவ்யா, நீ நிறைய பேர் சிரிக்க வச்சிருக்க. ஏன் திவ்யா அழுகுற? ஆனா இவன் கேரக்டர் தெரிஞ்சுமே வந்து இன்டர்வியூல உட்கார்றியாமா? ஓகே கேஸ், வீடியோ முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி வந்திருக்குன்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா. நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்க.